வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் நல் வணக்கங்கள். அதே போல நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். அன்பர்களே, இன்று ஒரு நல்ல ஒரு உயர்ந்த சிந்தனையை நம்ம சிந்திக்க இருக்கின்றோம். ஏன்னா மனித வாழ்வில் ஒரு திருப்பம் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் தியானம் என்பது. அப்ப அந்த தியானத்தை கற்றுக்கொண்டு முறையாக செய்வதற்கு ஒரு குருவினுடைய அவசியம் மனித வாழ்வில் தேவையாகிறது. அதனுடைய அடிப்படையில இன்னைக்கு நம்ம சிந்தனையை எடுத்துக்கொள்வோம். முதலிலே திருமூலரனுடைய ஒரு பாடலை எடுத்துக்கொள்வோம். தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். அடுத்து சொல்றாங்க பாருங்க, தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே, குருவனுடைய உருவத்தை சிந்தித்துக் கொண்டே இருப்பது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மகர்ஷி அவர்கள். இது திருமூலர் பாடல். திருமூலர் பாடல் குருவை பற்றி சொல்லக்கூடிய விஷயம். இப்ப நீங்க நம்மளுடைய தலைப்பு எப்படி கொடுத்திருக்காங்கன்னா, மனித வாழ்வின் குருவின் அவசியம்னு கொடுத்திருக்கிறாங்க. மனித வாழ்வு என்று சொல்லும் பொழுது முதல்ல வாழ்வு என்றால் என்ன என்பதை பார்க்கணும். எல்லோருமே வாழ்கிறார்களா? பிறந்து விட்டால் அவர்கள் வாழ்கிறார்களா? பிறந்து இறந்து விட்டால் அவர்களுடைய வாழ்வை நிறைவு செய்து கொள்கிறார்களா? அப்படின்னு ஒரு சிந்தனையை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, பிறந்து இறப்பது அல்ல வாழ்வு. எல்லாருமே பிறந்து இறக்குறாங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு வாழ்வாகுமான்னு கேட்டா அது ஒரு வாழ்வே இல்லை. அப்போ பிறப்புல ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கத்தை ஒட்டிதான் மனிதன் வாழ வேண்டும். இப்போ இந்த பிறப்புல நம்ம ரெண்டு விஷயம் எடுக்கிறாங்க. ஏன்னா ஒரு யோக கலையில் நம்ம இருக்கிறோம், யோகத்தை பயின்று கொள்கிறோம். ரெண்டு விஷயங்களை குறிப்பில் எடுக்கிறோம். ஒண்ணு, வாழ்வில் துன்பம் இல்லாமல் வாழ வேண்டும். துன்பம் இல்லாமல் என்று சொல்வதை விட துன்பம் குறைந்த அளவு. ஏன்னா ஒரு துன்பம் என்பது அல்லது வாழ்க்கை சிக்கல் என்பது எந்த ஒரு மனிதனுக்கும் வராமல் இருக்கவே இருக்காது. வந்துதான் தீரும். ஆனா அத மினிமைஸ் குறைத்துக் கொள்ளக்கூடிய திறன் மனிதனிடம் இருக்கிறது. அப்போ வாழ்வில் துன்பத்தை குறைத்து கொண்டு வாழ்வது என்பது ஒரு நிலை. அடுத்தது, ஒரு மனிதன் இறந்து விட்டால் ஒரு இந்து மதத்துல சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, சவமானவுடன் சிவமாகி விட வேண்டும் சொல்லுவாங்க. சவம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த உயிர் சிவத்தோடு கலந்து விட வேண்டும். அது கரெக்டான வார்த்தை. சிவமாகி விட வேண்டும் சொன்னா, ஒரு மனிதன் இறந்து விட்டால் உண்மையிலேயே அது சிவநிலைன்னு சொல்லுவாங்க. சிவநிலை என்று சொல்வதை விட சிவமே ஆகிவிட வேண்டும் என்று பொருள். dissolve with nature. அது மிக ஒரு அற்புதமான நிலையை சொல்லியிருக்கிறார். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்வு என்பது பிறந்து வெறுமனே இறந்து விடுவதல்ல. துன்பம் நீக்கிய வாழ்வு ஒன்று, அடுத்து அந்த இறைவனை உணர்ந்த நிலை. ஏன்னா இறைவனை உணர்ந்தால்தான் அந்த முழுமை என்பது கிடைக்கும். அதான் வாழ்வின் முழுமை என்று சொல்வார்கள். இட்ஸ் a complete life அப்படிம்பாங்க. ஒரு கம்ப்ளீட்னு சொன்னா ஒரு வட்டத்தை எடுத்துக்கொள்ளும். துவக்கம்னு ஒண்ணு இருக்கும், முடிவுன்னு ஒண்ணு இருக்கும். இந்து மதத்துல சிவனுக்கு ஒரு இது சொல்லுவாங்க. ஒரு பழைய காலத்து ஒரு பாடல் உண்டு, எல்லாம் கேட்டிருப்பீங்க. ஆதியும் அந்தமும் இல்லாத நாயகான்னு ஒரு பாடல் உண்டு. ஏன்னா ஆதியும் அதுதான், அந்தமும் அதுதான். அப்போ ஆதியாக இருப்பது சிவம், அந்தமாக இருப்பது மனம். இந்த ஆதியோடு மனம் என்பது இணைந்து கொள்வது. அப்ப எப்ப இணையும்? தவத்துலதான் முடியும். அப்ப தவ யோகிகளுக்கு தான் அது சாதிக்கும். அப்ப யார் ஒருவர் தவத்தால் அந்த அந்தத்தை, ஆதியை உணர்ந்து இந்த அந்தத்தை நிறைவு செய்து கொள்கிறார்களோ, ஆதியோடு இணைத்துக் கொள்கிறார்களோ, அவர்களுக்குத்தான் முழுமையான வாழ்வு. அதுதான் வாழ்வு எனப்படுகிறது. அப்ப துன்பம் நீக்கிய ஒன்று, அடுத்தது இறைவனை உணர்ந்த ஒன்று. அப்ப இறைவனை உணர்ந்தால் என்ன பயன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவ்வை கிட்ட இறைவன் கேட்கிறாப்புல, என்ன வர வேண்டும் கேட்கிறாப்புல.
அவை வயதான மூதாட்டி இல்லையா, இளமையை கொடுன்னு கேட்கலாம், என்னன்னாலும் கேட்கலாம். ஏன்னா அவைகிட்ட இறைவன் வந்து கேட்கிறாப்புல, சிவனே வந்து கேட்கிறாரு என்ன வர வேண்டும் சொல்லு. அவை ஒரே ஒரு வார்த்தை சொல்றாங்க, மீண்டும் பிறவாமை வேண்டும். மீண்டும் நான் இங்க பிறக்கக்கூடாது. அதான் சமமானவுடன் சிவமாகி விடும். நான் உன்னோடு கலந்து விட வேண்டும். உன்னோடு கலந்து நானாக நீயாக, நீயே நானாக நானே நீயாக, அவ்வளவு. இதுதான் வாழ்வு எனப்படும். அப்ப துன்பம் குறைந்த ஒன்று, இறைவனை உணர்ந்த ஒன்று. அப்ப இறைவனை உணர்ந்து பிறப்பை அறுத்தல், பிறப்பறுத்தல் மீண்டும் பிறக்கக்கூடாது. இங்க நம்ம நாட்டுல ஒரு பழக்கம் உண்டு, குழந்தை பிறக்கலன்னு சொன்னா பாவம் பண்ணவங்கம்பாங்க. ஆனா ஞானிகளுக்கெல்லாம் குழந்தை பிறக்காது, பாவம் பண்ணவங்கன்னு இல்லை, பிறப்பை அறுத்து விடுவார்கள், அதோட முடிச்சிருவாங்க பிறப்பு. வேதாத்திரி மகர்ஷிக்கு குழந்தை கிடையாது, ஞானிகளுக்கு குழந்தை கிடையாது. எந்த சித்தர்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் மெஜாரிட்டி குழந்தை இருக்காது. எனக்கு தெரிஞ்ச அளவுல குழந்தைகள் கிடையாது. ஏதாவது 1-2 சித்தர்களுக்கு தான் குழந்தைகள் பிறக்கும். மற்றவங்களுக்கு எல்லாம் குழந்தை, ஏன்னா இல்லற வாழ்க்கையில் வாழ்ந்தா கூட குழந்தைகள் இருக்காது. ஏன்னா அவங்க முழு ஞானத்தை அடைந்தவர்கள். அப்ப பிறப்பறுத்தல், அந்த பிறவி தொடர் என்பதை நிறுத்தி விடுதல், இதுதான் வாழ்வு என்பது. அப்ப இப்பேற்பட்ட ஒரு வாழ்வுக்குத்தான் குருவினுடைய அவசியம் தேவைப்படுகிறது. இப்ப சிலர் வாழ்க்கை வாழ்றாங்க, காலையில் எந்திரிக்கிறாங்க. எத்தனை மணிக்கு? சூரிய உதயத்துக்கு அப்புறம் எந்திரிப்பாங்க. எந்திரிச்சுட்டு குளிச்சுட்டு நல்ல ஒரு உணவு, அலுவலகம் செல்வது, டிவியை பார்ப்பது, இல்ல வீட்டில் இருக்கிறவங்க டிவி சீரியலை பார்ப்பது, ஏதாவது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்வு, மத்தியானம் சாப்பிட வேண்டியது, நன்றாக உறங்க வேண்டியது. சிலர் அலுவலகத்தில் தூங்கிடுவாங்க. இப்படி ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு குருவினுடைய அவசியம் இல்லை. யார் ஒருவர் பிறப்பை அறுக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ அங்குதான் தவம் தேவைப்படுகிறது, தியானம் தேவைப்படுகிறது, அதற்கு ஒரு குரு என்பது தேவைப்படுகிறார். இப்போ நம்ம விடுதலை வந்து பக்தி மார்க்கம்னு ஒண்ணு இருக்கு. அப்ப அந்த பக்தி மார்க்கம் மூலமாக அடைய முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக முடியும். ஆனால் இந்த பக்தி மார்க்கத்துல ஒரு முக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா சரணாகதின்னு ஒண்ணு இருக்குது. சரணாகதி என்று சொன்னால் எதை எடுத்தாலும் இறைவனுக்கு சமர்ப்பித்தல், எதை எடுத்தாலும் இறைவனுக்கு சமர்ப்பித்தல். அப்ப அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்குது, இறைவா உன் செயல், கெட்டது நடக்குது, இறைவா உன் செயல், இப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்னு சொன்னா அதுதான் சரணாகதி. அப்ப சரணாகதி என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஞான மார்க்கத்துக்கு கொண்டு வந்துடும், இறைவனை பற்றிய ஒரு முழுமையான நிகழ்வு. ஏன்னா இங்கு நினைப்பது எல்லாமே இறைவனுடைய செயல், எல்லாம் இறைவனுடைய செயல்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வரும் பொழுது அது ஒரு ஞானமாக மாறிவிடுகிறது. அப்ப பக்தியினுடைய முழுமையே என்னன்னு கேட்டீங்கன்னா அதுவே ஒரு ஞான மார்க்கமாக மாறிவிடுகிறது இல்லையா? அப்போ இந்த ஞான மார்க்கத்துக்குள்ள சென்று விடுவார். அப்ப ஞானம் என்பது அவசியமாகிறது. ஆனா இன்றைய காலகட்டத்தில் அது கொஞ்சம் சாட்சியம் விடும். அதனாலதான் நம்ம ஞான மார்க்கத்திற்கு நேரடியாக வருகிறோம். அப்போ இங்க வந்து ஞானம் என்று சொல்லும் பொழுது என்ன என்று பார்த்தோம்னு சொன்னா தன்னை உணர்தல், இன்னும் நல்லா சொன்னோம்னா இறை உணர்தல். இந்த ரெண்டும் ஒண்ணுதான். தன்னை உணர்ந்தாலும் ஒன்றுதான், இறைவனை உணர்ந்தாலும் ஒன்றுதான். இங்க தன்னை உணர்ந்தால் இறைவனை உணர்ந்ததாக விடுகிறது. அப்ப இறைவனை உணர்கிறேன். தன்னை உணர்தல் என்பதும் இறைவனை உணர்தல் என்பதும் ஒன்று. சரி, அப்ப இப்போ நம்ம வந்து தவம் செய்ய வேண்டும், ஒரு ஞானத்தை பெற வேண்டும் என்று சொன்னா தானாக முடியுமான்னு கேட்டா கோடியில ஒருத்தர், கோடியில ஒருத்தருக்கு அவர்களே தன்னுணர்வாக பெற்று விடுவார்கள் ஞானம். அப்படி பெற்றவர் தான் ரமண மகரிஷி அவர்கள். ரமண மகரிஷி அவர்கள் தான் எனக்கு தெரிஞ்ச அளவுல, நான் கற்றுக்கொண்ட அளவுல தன்னிச்சையாக தானே குருவாக மாறியவர், தானே குருவாக மாறியவர். மற்றபடி யாருமே தெரிஞ்ச அளவுல எல்லாம் குருமார்கள் இருந்திருக்கிறாங்க. அவங்க போதித்து அதன் மூலமாகத்தான் அவர்கள் குருமார்களாக மாறி இருக்கிறார். அப்ப தன்னிலை பெறுவது என்பது மிகவும் கடினம். உங்களுக்கு தெரியும், அவருடைய சிறு வயதுல புத்துல போய் படுத்து கிடந்திருக்காரு. அவர் எல்லாம் எறும்பு மொச்சி, தன் உணர்வு அற்ற நிலையில். அதுக்கப்புறம் தான் அவருடைய சிஷ்யர், உங்களுக்கு தெரியும், அவர் காப்பாற்றி கொண்டு வந்து அவரை உயர்த்தி கொண்டு வர்றார் ஒரு நிலையில். அப்ப நமக்கெல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு சிம்பிளிஃபைட் ஆயிடுச்சு. அப்ப நமக்கு குருமார்கள் இருக்கிறாங்க, அவங்க வழிகாட்டுகிறாங்க. அப்போ மனம் இங்கு எப்போ குருமார்கள் வர்றாருன்னு பாத்தீங்கன்னா குருவை நம்ம வந்து தேட வேண்டியதே இல்லைங்க.
குரு எப்படி வர்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, குரு என்பவர் தானாக வருவாருங்கிறார். அப்ப எப்ப தானாக வர்றாங்க? ஒரு மனிதனிடத்தில் எல்லாமே இருக்குதுங்க. வாய்ப்பு வசதி இருக்குது, உடல் இருக்குது, மனம் இருக்குது. இந்த உலகத்துல இறைவன் எல்லாவற்றையும் படைச்சு வச்சிருக்கிறான் ஒரு மனிதனுக்கு. எல்லாமே இருக்குது. இப்ப எல்லாம் பெற்ற மனிதன் சுகபோக வாழ்க்கையில் திளைச்சிட்டான்னு சொன்னா அவனுக்கு அது கிடைக்காது. அப்ப அந்த நிலையை தாண்டி ஒரு நிலையில் மனிதன் வர வேண்டும். எந்த நிலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மிருகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பூமியை பார்த்தே தான் இருக்கும். மேல பார்க்கவே பார்க்காது. எந்த மிருகத்தை பார்த்தீங்கன்னாலும் மேல பார்க்காது. மனிதனுக்கு மட்டும்தான் இப்படி மேல பார்க்கக்கூடிய ஒரு அழுத்த இறைவன் அப்படி அமைச்சிருக்கிறான். அப்ப மேல பார்க்கிறா, நட்சத்திரங்கள் தெரியுது, சந்திரன் தெரியுது, சூரியன் தெரியுது. இந்த இடத்துல தான் அவன் சிந்தனை ஓங்குது. எதற்காக இறைவன் இதெல்லாம் படைச்சு வச்சிருக்கிறான்? நான் ஏன் பூமியில பிறந்தேன்? நான் எதுக்கு எங்க அப்பா அம்மாட்ட நான் இப்படி பிறந்தேன்? ஏன் இந்த குடும்பத்துல தான் பிறந்தேன், வேற குடும்பத்துல பிறந்திருக்க கூடாதான்? நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்க வயிற்றுல பிறந்ததுக்கு நான் ராஜா குடும்பத்துல பிறந்திருக்கலாம், இல்ல மந்திரி வயிற்றுல போய் பிறந்திருக்கலாம், இப்படி எல்லாம் கேட்பாங்க. அப்ப ஏன் இதெல்லாம் நிகழ்கிறது அப்படின்னு ஒரு சிந்தனை உங்களுக்கு மேலோங்கிச்சுன்னு சொன்னா, இறைவன் என்பது யார், இறைவன் என்பவன் எப்படி இயக்குகிறான், இப்படிப்பட்ட சிந்தனை உங்களுக்குள் எழுமாயின் குரு என்பவர் தானாக வருவார். இங்க தேவை என்பது இது. இப்ப நம்ம நிகழலாம், சார் நான் எனக்கு அப்படி எதுவுமே சிந்தனை வரல, நான் வந்துட்டேனே அப்படின்னு கேட்டா, அத கருவமைப்பு அப்படிப்பாங்க. பெற்றோர்கள் செய்த புண்ணியம் பாங்க, அல்லது முன்னோர்கள் செய்த புண்ணியம் என்று சொல்வார். இந்த முன்னோர்கள் செய்த புண்ணியத்துக்கு ஏற்ப நாம் இந்த பூமியில் வந்து பிறக்கின்றோம். அப்ப இங்க அந்த அளவுல நம்ம வந்து பிறந்துட்டோம்னு சொன்னா, ஒரு புண்ணியத்தோடு பிறந்தோம்னு சொன்னா, நமக்கும் அப்பொழுது அந்த நிலையிலையும் குரு என்பவர் தானாக வருவார். இப்ப குரு வந்துட்டார். இப்ப ஏன் குரு அவசியம் தேவைப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நம்மளுடைய குருவை எடுத்துக்கொள்ளும். இப்ப உபதேசம் கொடுப்பாங்க. அவங்க உபதேசம் கொடுப்பாங்க. 2 வழிகளை அவங்க செயல்படுவாங்க. ஒன்று உபதேசம், 2வது வந்து தீட்சை. இப்ப உபதேசம் அப்படிங்கறத இப்ப சச்சங்கம் நான் கொடுத்து கொண்டிருப்பது ஒரு உபதேசம். அடுத்து தீட்சை என்பதுதான் தியான முறையில் வழிவகுக்கக்கூடியது. தீட்சையில வந்து நிறைய முறைகள் இருக்கு. இப்போ இந்த தீட்சையினுடைய முதல் ஆதாரம் மூலாதாரம் தான். இந்த மூலாதாரத்துல இருந்து தட்டி எழுப்புனாத்தான் சக்தி என்பது மேலே வரும், தியானம் என்பது கைகூடும். அந்த மூலாதாரத்தில் அடங்கி இருந்துச்சுன்னு சொன்னா தவம் என்பதை கற்றுக்கொள்ள முடியாது. அப்போ அங்க இருந்து எழுப்பி கொடுக்க வேண்டும். அப்ப அதுக்கு மந்திரங்கள் உண்டு, தீட்சை உண்டு. மந்திரங்கள் மூலமாகவும் கொண்டு வரலாம், தீட்சை மூலமாகவும் கொண்டு வரலாம். இப்போ மந்திரங்கள் மூலம் கொண்டு வந்தோம்னு சொன்னா எப்படின்னு கேட்டா, நம்ம உடல்ல 7 மையங்கள் இருக்கு. இந்த 7 மையங்களுக்கும் ஒன்னொன்னாக மேலே ஏற்றி கொண்டே வரணுங்க. அப்ப மூலாதாரத்துல முதல் மையம் உங்களுக்கு சாந்தி யோகம் கொடுத்தோம் இல்லைங்களா, அதுதான் மூலாதார மையம். இந்த மூலாதாரத்துல மையத்துல ஒரு மந்திரத்தை ஓத வேண்டும். மந்திரம் ஒழித்து கொண்டே இருக்க வேண்டும். அது வெப்பமாகி மேலெழும். அடுத்து சுவாசிஷ்டானத்துக்கு வரும், அடுத்து மணிப்பூரகத்துக்கு வரும். இப்படி 6-7 மையங்களை தாண்டி வரணும். இந்த 7வது மையம் தான் இங்க வருவது சஸ்திராதாரம் என்று சொல்லக்கூடியது. அப்போ இது எவ்வளவு காலங்கள் எடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வினையை பொறுத்து இருக்குது. ஒரு 6-7 மாசம் ஆகலாம், 6 வருஷம் ஆகலாம், 60 வருஷம் ஆகலாம். சிலப்போ கிடைக்காமலே போயிடலாம். ஒரு சென்டர்ல இருந்து இன்னொரு மையத்துக்கு வருவதற்கு 6 மாசம் ஆகலாம், 6 வருஷம் ஆகலாம், 60 வருஷம் ஆகலாம். அப்ப இப்ப குருமார்கள் இருந்தாங்கன்னு சொன்னா, அப்ப உபதேசங்கள் சரியாக இருந்ததுன்னு சொன்னா, அவருடைய தீட்சை முறைகள் சரியாக இருந்துச்சுன்னு சொன்னா விரைவிலேயே நாம் அடைந்து விடலாம். இப்ப நம்மளுக்கு மகரிஷி அவர்கள் தீட்சை கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூலாதாரத்திலிருந்து தட்டி எழுப்பி ஆக்னியில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ நமக்கு எளிதாக கிடைத்து விடுகிறது. அதான் மகரிஷி ஒரு இடத்துல சொல்றாங்க, தவநிலை சிவநிலை அறிய வேண்டி தவம் இருந்து சவநிலை அடைந்தோர் பலன்கிறாங்க. இந்த சாந்தி தவத்துக்கு சொல்லுவாங்க, சிவநிலை அறிய தவம் இருந்து சவநிலை அடைந்தோர் பலர் அப்படின்னா. ஏன்னா இந்த தவம் என்பது ஒரு காம்ப்ளிகேட்டட் ஒன்றுதான், அது சரியான குரு இல்லைன்னா.
குருமார்கள் இருக்கும் பொழுதுதான் அவர்கள் சரியான முறையில் வழிகாட்டி கொண்டு நம்மை அந்த நிலையில் கொண்டு செல்றாங்க. அப்போ மனம் தேடும் ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னா குரு வர்றாங்க, உங்களுக்கு அதை கொடுக்குறாங்க. அப்போ ஞானத்தை, உங்களுடைய ஞானம் என்பது, உங்களுடைய நிலை என்பத, உங்களுடைய ஞானம் என்பது உங்கள் அறிவுக்குட்பட்ட ஒன்று. அதற்கு தவம் என்பது அவசியமாகிறது. அந்த தவத்தின் மூலமாக உங்களை கொடுக்கலாம். இப்ப இந்த குரு எதை உங்களை ஒழுங்குபடுத்துகிறார்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, உபதேசங்கள் மூலமாக மனதை ஒழுங்குபடுத்துகிறார். ஏன்னா மனம் என்பதுதான் அந்த நிலை. ஆதி சிவம், அந்தம் மனம். இங்க மனமாக இருப்பதுதான் சிவம். ஆனா அந்த சிவம் மனம் என்பது எழுச்சி பெற்ற நிலையில் உணர முடியாது. அப்ப எழுச்சி பெற்ற நிலையில் உணராத மனதை அடங்க வைத்து என்பதை விட அமைதி பெற வைத்து அது முற்றிலுமாக இயக்கமற்ற நிலைக்கு கொண்டு செல்வதுதான் சிவநிலை. அப்ப ஆதியும் அந்தமும் ஒன்றாகி அது சிவமாக மாறிவிடும். அதற்குத்தான் குரு அவங்க என்ன பண்றாங்கன்னா உபதேசம் கொடுக்கிறாங்க. சச்சங்கம் என்று சொல்லலாம். நம்ம இதுல சிந்தனை உரை என்று எளிதாக சொல்லிவிடுகிறோம். இப்ப எந்த நிலையில தான் உங்களுடைய மனதை ஒழுங்குபடுத்துவதுதான் ஒரு குருவினுடைய முக்கிய வேலை. அதனால அருள் தந்தை அவர்கள் இப்ப உங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய சிந்தனை உரை கொடுத்திருப்பாங்க. இந்த சிந்தனை உரை என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய மனதை ஒழுங்குபடுத்தக்கூடியது. மனதை ஒழுங்குபடுத்தினா தான் வாழ்வில் மாற்றங்கள் ஏற்படும். இப்போ வாழ்வில் மாற்றங்கள் ஏற்பட்டாதான் நீங்கள் முறையாக தவம் என்ற ஒரு நிலையை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய ஞானத்தை நீங்க ரீச் பண்ண முடியும், அடைய முடியும். அதனாலதான் ஒரு தவம் என்பதை முறையாக பயின்று குருவின் மூலமாக முறையாக கற்று அவருடைய வழிகாட்டுதல் மூலமாக வரும் பொழுதுதான் அந்த நிலை என்பது வருது. அதனாலதான் இப்போ குருவனுடைய நோக்கம் எல்லாம் என்னவாக இருதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த இறைவனை உங்களுக்குள் உணர்த்துவது. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் உண்டு, நம்ம ஒரு சொல் வழக்கு உண்டு, மாதா பிதா குரு தெய்வம் பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அருமையா வடிவமைச்சிருக்கிறாங்க. அது தமிழ்ல தான் இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும், வேற மொழிகள்ல அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. மாதா பிதா குரு தெய்வம். இப்போ மாதா சொல்லிதான் பிதாவை தெரியும். மாதா தான் சொல்லணும் இது பிதா என்று சொல்லி, குரு தான் சொல்லணும் இது தெய்வம் என்று. அப்ப குரு இல்லாம தெய்வத்தை காண முடியாது. அது அடிப்படையான உண்மைகள். நாம வணங்குகிறோமே சார், அது இறைவனுடைய வடிவத்தை காட்டுகிறார்கள். ஆனா உண்மையான இறைவன் என்பவன் எது ஏது எங்கே எப்படி அப்படிங்கிறத ஒரு குரு உணர்த்தி தான் காட்ட முடியும். ஒரு சீடனிடம் ஒரு ஞானி கேட்கிறார், சீடனே, உன்னிடம் குருவும் இறைவனும் ஒரு சேர தோன்றுகிறார்கள். ஒரு சேர தோன்றும் பொழுது நீ முதலில் யாரை வணங்குவாய் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறான் அந்த சீடனிடம். சீடன் சொல்றான், நான் முதலில் குருவைத்தான் வணங்குவேன்கிறான். அப்ப அடுத்த கேள்வி எழுப்புறாங்க, ஏன், எப்படி, எதற்காக அப்படி. அப்ப சீடன் சொல்றாப்புல, குரு சொல்லித்தான் இவர் எனக்கு இறைவன் என்று தெரியும், குரு சொல்லாமல் எனக்கு வந்திருப்பது இறைவன் என்றே தெரியாது. எவ்வளவு உண்மையான பாருங்க. அதனாலதான் குரு இல்லாமல் அடைய முடியாது. முறையான குரு வேண்டும். மகரிஷி அவர்கள் ஒரு பாடல்ல சொல்லுவாங்க, எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவர் ஒருவர் அடிக்கடி நினைந்தாலும் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவிலும் உடலிலும் மாற்றங்காணும். இப்பெருமை இயல்போக்கு நீதியாகும். தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்திலும் கணத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் அப்படிங்கிறார். தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை, எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவர் ஒருவர் அடிக்கடி நினைந்தாலும் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவிலும் உடலிலும் மாற்றம் காணும். நீங்க எந்த பொருளை நினைக்கிறீங்களோ அதுவாகவே நீங்கள் மாற்றம் காண்பீர்கள். அப்ப நீங்க சிவனை நினைக்கிறீங்கன்னு சொன்னா
சிவனோட வடிவத்தையும் நினைச்சுக்கோங்க. சிவனுடைய வடிவத்தை நினைக்கிறீங்கன்னு சொன்னா சிவனுடைய உட்பொருளாக உள்ள ஆற்றலும் அறிவும் உங்களுக்கு பெருகிக் கொண்டே வரும். சக்தியை நினைங்க வரும். இல்ல நீங்க சினிமா நடிகரை நினைங்க, அவருடைய அறிவு வரும். நடிகையை நினைங்க, அவருடைய அறிவு வரும். இப்ப தமிழ்நாட்டு மக்கள் எதை அதிகமா நினைக்கிறாங்க அப்படிங்கிறத அதை பொறுத்தான் தெரியும். அரசியல்வாதியை நினைங்க, அவர்களுடைய அறிவு வரும். அப்ப எதை நினைக்கிறீர்களோ நீங்கள் அதுவாக மாறுகிறீர்கள். அதனால என்ன சொல்றாங்கன்னா, அப்ப நீங்க ஒரு பிறவி பயனை அடைய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் குருவை நினைக்க வேண்டும். அப்ப எந்த அளவுக்கு நீங்கள் குருவை நினைத்துக் கொள்ளுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய அறிவும் ஆற்றலும் பெருகும். அப்போ 2 வழிகளில் நாம குருவை நினைக்கின்றோம். ஒன்று 2 வழிகளில் குருவை அடைகின்றோம். ஒன்று தானே குருவாக்குது. தானே குருவாக்குது. அடுத்து இன்னொரு குரு தானே குருவாகும் பொழுது நீங்களே உங்களுக்கு வழிகாட்டுதலாக மாறிவிடுகிறீர்கள். மற்றொன்று இன்னொரு குருவை அடைதல். இந்த 2 வழிகளில் சென்றால்தான் இறைவனை நாம் உணர முடியும், இறைவனை அடைய முடியும். அது எண்ட். உணர்தல் என்பது ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ 2 இடத்திலுமே ஒன்று நீங்கள் குருவாக மாறுகிறீர்கள் அல்லது இன்னொரு குருவனுடைய நிலையில் நீங்கள் செல்கிறீர்கள். அப்போ குருவை அடைவதற்கு என்ன வழி? மனதில் ஒரு தூய்மை ஏற்பட்டு உங்கள் சிந்தனை ஓங்குமாயி இந்த இயற்கையை பற்றி, பிறப்பை பற்றி, ஏன் நான் இங்கு வந்து ஏன் பிறக்க வேண்டும், நான் யார், எதற்காக இங்கு வந்து பிறந்தேன், இறந்த பின் எங்கே சென்றேன், இந்த மாதிரி கேள்விகளை நீங்கள் எழுப்பிக் கொண்டே இருந்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு குரு என்பவர் தானாக வருகிறார். அல்லது உங்களுடைய கருவமைப்பு, நான் முதலே சொல்லித்தரேன், உங்களுடைய கருவமைப்பு எப்படி அமைகிறதோ அதை பொறுத்துத்தான் உங்களுடைய குரு என்பவர் வருகிறார். சரி, இப்ப நம்மளுடைய குரு வேதாத்திரி மகரிஷி அவர்களை பற்றி கொஞ்சம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். ஏன்னா ஒரு நிறைய குருமார்கள் இருக்கிறாங்க உலகத்தில். ஒவ்வொரு குருமார்களும் ஒவ்வொரு வழியை பின்பற்றுகிறார்கள். அந்த வழியை பின்பற்றி சீடர்களுக்கு உபவாசமும் கொடுக்கிறார்கள். அடுத்து தீட்சையும் கொடுக்கிறார்கள். இப்ப நம்மளுடைய குருவனுடைய மேன்மை என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்மளுடைய தீட்சை என்று சொல்லக்கூடியது குண்டலினி சக்தியை மேலெழுப்பி கொடுப்பது. அப்ப என்ன செய்யறாங்க மகரிஷி அவர்கள்? மூலாதாரத்திலிருந்து எழுப்பி நேரடியாக ஆக்னியில் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அடுத்து சகசிராதாரம்னு இருக்குது. இதை பயிற்சி முறைகளை தான் கொடுக்க முடியும், நேரடியாக கொடுக்க முடியாது. சாரி, இன்டைரக்டா கொடுக்க முடியாது, நேரடியாகத்தான் இது கொடுக்க முடியும். அது நீங்க நேரடி தொடர்பு கொண்டு ஆசிரியர்களை கொள்ளும் பொழுதுதான், தொடர்பு கொள்ளும் பொழுதுதான் அந்த தீட்சை முறைகளை கொடுக்க முடியும். ஆக்னியே உங்களுக்கு டச் கொடுக்கணும். இப்ப ஒண்ணு நேரடியாக நீங்க இன்டைரக்டா ஜூம்ல வரும் பொழுது ஒரு பயிற்சி முறைக்காகத்தான் மூலாதாரம் ஆக்னி கொடுக்குறாங்க. பட் நீங்க நேரடியா தொடர்பு வரும் பொழுதுதான் உங்களுடைய மூலாதாரத்தினுடைய இயக்கம் எப்படி இருக்குது, ஆக்னியுடைய இயக்கம் எப்படி இருக்குது, துரியத்தினுடைய இயக்கம் எப்படி இருக்குன்னு சொல்லி துரிய தவம் கொடுத்து உங்களுக்கு மேல்நிலை, அதான் உயர் தவம், அந்த தவத்தை கொடுத்து அதுக்கு மேல்நிலை தவம் பின்னாலதான் உங்களுக்கு கொடுப்பாங்க, கொடுக்க முடியும். அப்ப மகரிஷி அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா நேரடி தவம் கொடுக்குறாங்க. உங்களுக்கு நேரடியாக ஆக்னியில் கொண்டு வந்து மேலெழுப்பி கொடுத்து விடுகிறார். இந்த பயிற்சி முறை என்பது மகரிஷிக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி. அவங்க கொடுத்த தவத்திலே வந்து இந்த 2 விஷயங்களை நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நேரடியாக ஆக்னியில இப்பதான் மகரிஷி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பல இயக்கங்கள் வந்து நேரடியாக கொடுக்குறாங்க. ஆனா அதுலயும் துன்பம் இருக்கு. மகரிஷி அவர்கள் ஆக்னி தவம் பெற்றுக்கொண்டால் கூட பல ஆண்டுகள் வந்து இந்த தவத்தை வந்து மக்களுக்கு கொடுக்கல. ஏன்னா அவங்க என்ன நினைச்சாங்கன்னு சொன்னா, ஒரு டாஸ்க் வச்சுக்கிட்டாங்க. அவங்களுடைய டாஸ்க் என்னன்னு கேட்டீங்கன்னா, குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு இந்த தவத்தை கொடுக்கணும் அப்படின்னாங்க. இப்ப நீங்கள் இருக்கிறீங்கன்னா எல்லாரும் இல்லற வாழ்க்கையில் வாழ்பவர்கள், உங்களுக்கு இந்த தவத்தை கொடுக்குறாங்க. இல்லற வாழ்க்கையில் கொடுத்தால்தான் அது சமுதாயத்தில் பரவும். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சமுதாயத்துல கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம்தான் மற்ற இயக்கங்கள் எல்லாமே எல்லோருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இல்லற வாழ்க்கை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னால வந்து இல்லற யோகிக்குள் கொடுக்க மாட்டாங்க. வேதாத்திரி மகரிஷி தான் முன்னோடி.
பாமர மக்களுக்கும் இந்த தவத்தை கொடுக்கணும்னு சொல்லி. ஏன்னா நீங்க பாருங்க, எங்கேயோ ஒரு காட்டில் யாரோ ஒருத்தர் தவம் செய்து அவர் தவம் செய்து ஞானம் அடைஞ்சு போறாருன்னு சொன்னா மக்களுக்கு என்ன பயன்? அப்ப அவருடைய சிந்தனை சமுதாய சிந்தனையாக இருந்ததுனால இல்லற வாழ்வில் குறிப்பாக பெண்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார். ஏன் பெண்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, இந்த பெண்களுக்கு கொடுக்கும் பொழுது அது பரம்பரையாக அங்குதான் உயிர் தோன்றல் இருக்குது. அப்ப அந்த உயிர் தோன்றல் வருது பாத்தீங்களா, இந்த பெண் செய்தது ஒரு ஆற்றில் கரைக்கும் பொழுது ஒரு நீரை ஒரு ஆற்றில் ஒரு ஒரு மிக்சிங் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு சாயத்தை கரைக்கிறோம்னு சொன்னா இந்த ஆற்று நீர் எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் போகும், அந்த சாயம் போகும். அதே போலதான் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய தவம் அவருடைய குழந்தைகளுக்கு சந்நிதிகளுக்கு அது கிடைக்கும் என்பதனால இல்லற யோகத்தில் இது கொடுக்க வேண்டும் எடுத்தாங்க, குறிப்பாக பெண்களுக்கு. ஆனா அதுல ஒரு சிக்கல் இருந்தது. என்னன்னா, நீங்க நேரடியாக இந்த தவம் பெற்றுக்கொள்ளும் பொழுது தலை பாரம் எடுக்கும். அதனாலதான் மகிழ்ச்சி சொன்னாங்க, சிவநிலை அறிய வேண்டி சவநிலை அடைந்தோர் பலர்னாங்க. அப்போ இந்த பாரத்தை இறக்கணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சாந்தி தவம் எடுக்கும். அப்ப என்னன்னா, அதுக்கு ஒரு முறையாக தவம் இல்லைன்னு சொன்னா இது கொடுக்க முடியாதுங்கிறதுனாலதான் மகரிஷி அவர்கள் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அவங்க கொடுக்கல. உங்களுக்கு மேன்மை புரிந்து கொள்ள வேண்டுங்கிறதுக்காக இந்த நிலையை சொல்றாங்க, சாந்தி தவத்தினுடைய மேன்மை. அதனாலதான் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அவங்க அதுக்காக ஆராய்ச்சி செய்தாங்க. அப்பந்தான் அவர்களுக்கு ஒரு குரு கிடைக்கிறாரு, பரஞ்சோதி மகான். இப்ப பரஞ்சோதி மகான் இந்த இறங்குபடி யோகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாந்தி தவத்தை கத்துக் கொடுக்குறாங்க. அதை மகரிஷி அவர்கள் முறையாக பயின்று கொள்கிறார். இந்த முறையாக பயின்றதுக்கு பின்னாலதான் மகரிஷி அவர்கள் நமக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா சாந்தி தவம் என்பதை கொடுக்குறாங்க. அதற்கு அப்புறம்தான் இல்லற யோகத்தில் உள்ளவர்களுக்கு இந்த பயிற்சி கொடுக்க முடியுங்கிறதுனால அதுக்கப்புறம் தான் குடும்ப யோகமாக இதை கொண்டு வர்றாங்க. இப்ப இந்த குடும்ப யோகத்தில் கொண்டு வந்தால் கூட யோக முறையில் தீட்சை முறையில் இதை கொண்டு வந்துட்டாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த பயிற்சி முறை என்பது ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளும் இது பயிற்சி கொண்டு வரணும். அப்ப தனி மனிதன் முதல்ல அமைதி பெறணும். அந்த அமைதியை குடும்பத்துக்குள்ள கொண்டு போகணும். கணவன் மனைவி குழந்தைகளுக்குள்ள கொண்டு போகணும். அடுத்து அது சுற்றி உள்ளவர்களுக்கு கொண்டு போகணும். அடுத்து சமுதாயத்திற்குள்ள கொண்டு போகணும். அடுத்து உலகத்துக்குள்ள இது கொண்டு போகணும். ஏன்னா உலகம் அமைதியாக இருந்தால்தான் எல்லா மக்களுமே நன்றாக இருக்க முடியும். நீங்க உங்களுக்கு தெரியும், காசாவுல தீவிரவாதிகள் ஒரு இஸ்ரேலுக்குள்ள புகுந்து குழந்தைங்க, அது ரொம்ப கொடுமை, பெண்கள் எல்லாத்தையும் பிரச்சனை வாழ வச்சு வெட்டி அதெல்லாம் ரொம்ப கொடுமை. இப்ப கூட ரீசெண்டா போட்டிருந்தாங்க. அதை செய்ய போய் இஸ்ரேல் என்ன பண்ணாங்க, கொடும் தாக்குதல் பண்ணாங்க. கொடும் தாக்குதல் பண்ணதுல எத்தனை பேரு, 60,000 பேர் இறந்திருக்கிறாங்க. 1,00,000 பேரு உடல்நிலை பாதிக்கப்பட்டவங்க. கட்டடங்கள் எல்லாம் எரிச்சு தண்டமாட்டமாக்கி விட்டு பழிக்கு பழி. இப்ப ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துகிட்டே இருக்குது. நேற்று பாகிஸ்தான் போய் ஆப்கானிஸ்தான்ல குண்டை போட்டிருக்கு, நேற்றுக்கு நிகழ்வு. இப்போ அந்த பகுதியில் உள்ள மக்கள் நிம்மதியாக வாழ முடியுமா? வாழ முடியும். அப்ப தனி மனிதனுடைய அமைதிய சமுதாய அமைதியா குடும்ப அமைதியை கொண்டு போய் குடும்ப அமைதியிலிருந்து சமுதாய அமைதி, அது உலக அமைதியாக கொண்டு போங்க. சார் நம்ம என்ன சார் செய்ய முடியும்னு ஒரு கேள்வி வரலாம். அதை பற்றி நிறைய சிந்தனை விளக்கம் கொடுத்திருப்பாங்க. நாம் எண்ணுகின்ற எண்ணங்கள் தான் இந்த பிரபஞ்சத்தில் செயல்படும். அதைத்தான் குருமார்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு தனி மனிதனுடைய அமைதியில் கொடுத்து அந்த அமைதியை குடும்பத்திற்குள் கொண்டு சென்று அதையே சமுதாயத்திற்குள் கொண்டு சென்று சமுதாயத்திலிருந்து உலக அமைதிக்காக கொண்டு செல்ல வேண்டும் என்று ஒரு பரந்த நோக்கில் கொண்டு போறாங்க. என்ன அலைகள் தான். நம்ம கூட வாழ்த்தி கொண்டே இருந்தோம், இஸ்ரேல் காசா போர் சீக்கிரம் விரைவில் தீர வேண்டும். சென்ற வாரம் தான் வாழ்த்தணும், நம்ம தவத்திலே வாழ்த்தணும். சென்ற வாரம் வெள்ளிக்கிழமை இதே நாள்ல பேசணும். நம்ம விரைவில் அது முடிவு பெற வேண்டும் சொல்லி நிறைவு பெற்று விட்டார். ஏன்னா நம்மளுடைய எண்ண அலைகள் அங்கு தாக்கும். எதுக்கு சொல்றேன்னா, இதெல்லாம் ஒரு குருபிரானுடைய வழிமுறை. இப்படித்தான் நீங்க சாதிக்க முடியும். நீங்க போய் நெத்தன்யாவுக்கிட்டயோ வேறு யாருக்கிட்டயோ சொல்ல முடியாது. பட் நீங்க அனுப்புகின்ற எண்ண அலைகள் அங்கு பிரதிபலிக்க துவங்கும், அதுக்கு செயல்பட தொடங்கும். இதெல்லாம் குருமார்களுடைய வழிகாட்டு. அப்ப இந்த வழிகாட்டுதல் பிரகாரம் போகும் பொழுதுதான் ஒரு அமைதி நிலை என்பதை நம்ம கொண்டு வர்றோம். அந்த அமைதி நிலையை குடும்பத்திலிருந்து கொண்டு போறோம். ஓகே, அடுத்து குருபிரானுடைய நிலை
அகம் ஆய்வு, அகத்தாய்வுன்னு சொல்லக்கூடிய சிந்தனை முறைகள், பயிற்சி முறைகள் கொடுக்குறாங்க. அந்த பயிற்சி முறைகள்ல முதல்ல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது வாழ்வினுடைய நோக்கம். நான் முதல்ல சொன்னேன், பிறவி அறுத்தல். அப்ப வாழ்வினுடைய சில தேவை, அதாவது பிறவி அறுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த உடல் வேண்டும். இந்த உடல் வேண்டும்னு சொன்னா சமுதாயம் வேண்டும். அப்போ இந்த உடலோடு இணக்கமாக இருக்கணும், சமுதாயத்தோடு இணக்கமாக இருக்கணும். அப்போ உடலோடு இணக்கம், சமுதாயத்தோடு இணக்கமாக இருக்கணும்னு சொன்னா நாம நமக்காக உழைக்க வேண்டும், சமுதாயத்தோட பங்கீடு செய்து கொள்ள வேண்டும். இந்த நிலையில் நாம வாழ பழகிக் கொள்ள வேண்டும். இப்ப இதை ஒரு முறையில கொடுக்குறாங்க மகரிஷி அவர்கள். அப்படி வாழும் பொழுது இந்த வாழ்வினுடைய நோக்கம் நிறைவேறும். அதுக்குதான் பயிற்சி முறைகள் கொடுக்குறாங்க. தவம், ஞானம், அறிவு நிலை, இறை உணர்வு என்ற நிலைகள்ல இருக்கு. அடுத்து இந்த மனிதன் வாழ்வதற்கு மகரிஷி அவங்களுடைய கடைசி காலத்துல கொடுத்தது இரண்டொழுக்க பண்பாடு. இத சில ஆசிரியர்கள் நடத்தியிருப்பாங்க. ஏன்னா இந்த உலகத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஒரு செயலை செய்தால் அதற்கேற்ற விளைவை இறைவன் என்பவன் கொடுக்கிறான். இதுதான் உண்மை. ஒரு செயல் செய்தால் அதற்கேற்ற விளைவை என்பவன் இறைவன் கொடுக்கிறான். நீங்க நல்லது செய்கிறீர்கள், உங்களுக்கு நல்ல விளைவு என்பது நிகழ்கிறது. தீயது செய்யறோம், அதே தீயது நமக்கு விளைகிறது. இத வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இரண்டொழுக்க பண்பாடுன்னு கொடுத்தாங்க. இதுக்கு விளக்கம் எல்லாம் நீங்க நிறைய கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அப்ப ரெண்டொழுக்க பண்பாடு என்பதை கொடுக்கிறாங்க. இது ஞானியினுடைய உபதேசம், இதுதான் குருபிரானுடைய உபதேசம். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நாம பிறருக்கு துன்பத்தை கொடுக்க கூடாது. துன்பப்படும் உயிர்களுக்கு நம்ம முடிந்த அளவுக்கு உதவிகளை செய்ய வேண்டும். இதெல்லாம் எங்க இருந்து பெற முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலத்துல மாரல் சயின்ஸ் இருந்துச்சு. மாரல் சயின்ஸ்ல இருந்துச்சு. நாங்க படிக்கிற காலகட்டங்கள் ஒரு காலப்போக்குல மாரல் சயின்ஸுங்கிறது இல்லாம போயிடுச்சு. ஏன்னா அந்த மாரல் சயின்ஸை மேக்ஸ் டீச்சர் எடுத்துக்கிடுவாங்க, இங்கிலீஷ் டீச்சர் எடுத்துக்கிடுவாங்க. இப்ப டோட்டலா மாரலும் இல்லை, சயின்ஸும் இல்லை. சயின்ஸ் மட்டும் இருக்கு, மாரல் இல்லை. அப்படி பண்ணிட்டாங்க. ஏன்னா இறைவனை பற்றி பேசினா சட்டப்படி குற்றம்ங்கிற அளவுக்கு வந்துடுச்சு பாட புத்தகங்கள். இறைவனை பற்றி பேசக்கூடாது. சமுதாயத்துல யார் சீரழிஞ்சாங்களோ அவங்களெல்லாம் சப்ஜெக்ட்ல கொண்டு வந்துட்டாங்க. மாறி போச்சு, காலம் மாறி போச்சு. இதைத்தான் கலியுக காலம்ங்கிறாங்க. இறைவனை பற்றி சிந்தனையே இல்லை இன்னைக்கு சப்ஜெக்ட்ஸ்ல. எங்க இருக்கும்னு எனக்கு தெரியல. அப்போ ஒரு ஏன்னா இறைவனை பற்றி சிந்தனை வந்துச்சுன்னு சொன்னாதான் போதனை என்பது நீதி போதனையாக இருக்கும். இறைவனுக்கு பயப்படுவாங்க. இங்கதான் இறைவனே இல்லைன்னு சொல்றாங்களே, அதுக்கு தானே கோஷ்டிகள் அதிகம். அப்ப என்ன ஆச்சுன்னு சொன்னா, இறைவனே இல்லைங்கிற பொழுது செயல் விளைவு உணர முடியாது. ஏன்னா உங்களுக்கு தண்டிப்பதற்கு யார் இருக்கா? இறைவன் தான் இல்லையே. எனக்கு ஆட்சி எல்லாம் எனக்கு என்னுடைய சப்போர்ட்ல இருக்கிறவங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு என்னன்னாலும் செய்வாங்க. விளைவு என்பதை அவர்களுடைய குழந்தைகள் அனுபவிப்பார்கள். ஏன்னா இந்த செயல் விளைவு என்பது ரொம்ப துரதிருஷ்டமான ஒண்ணுங்க. இறைவன் ஒரு இடத்துல மாதிரி சொல்லுவாங்க, இஸ் பிளைண்ட் அப்படிம்பாங்க. ஏன்னு கேட்டா நீ என்ன பண்ணாலும், எவ்வளவு கும்பிட்டாலும், நீ நல்லது செஞ்சாலும் நல்லதுதான் கொடுப்பா போல. கெட்டது செஞ்சுட்டு நல்ல சாமி கும்பிட்டுட்டு கெட்டது செஞ்சாலும் உனக்கு கெட்டதுதான் வரும்பாங்க. அதனால மகரிஷி அவர்கள் கொடுத்த இரண்டொழுக்க பண்பாடு, இதெல்லாம் குருவின் மூலமாக நாம பெற்றுக்கொண்டுள்ளோம். அதனாலதான் குருவினுடைய எப்பொழுதுமே குருவினுடைய நினைவு இருக்க வேண்டும். எத்தனையோ மகான்கள் இருக்கிறாங்க இந்த உலகத்தில். புத்தன், இயேசு, குருநானக், வள்ளல் பெருமான், எல்லா குருமார்களும் வழிகாட்டுதல், மக்களுக்கு நல்வழி காட்டுதல். சினிமா நடிகர்கள் எதை காட்டுறாங்க? அவங்களும் ஒரு வழியை காட்டுறாங்க. அரசியல்வாதி எதை காட்டுறாங்க? ஒரு வழியை காட்டுறாங்க. அவங்களுக்கு சில கொள்கைகளை வச்சுக்கிறாங்க, இப்படித்தான் இருக்கணும். பட் எது நல்லது? அரசியல்வாதத்தில் நல்ல கொள்கைகள் இருக்கு, இல்லைன்னு சொல்றேன். நடைமுறையில இல்லை, அவ்வளவு. மக்களுக்கு தொண்டு செய்ய வர்றாங்க, என்ன பண்றாங்க உங்களுக்கு? நான் ஒரு ஆசிரியர்களுக்கு ஒரு கிளாஸ் எடுக்க போயிருந்தேன். அப்ப இரண்டாக பிரித்து கொண்டாங்க. உங்களுக்கு பிடித்த பர்சனாலிட்டிஸ் யார் அப்படின்னு கேட்டாங்க. ஒருத்தர் ஒருன்னு சொன்னாங்க. நான் அதை ரெண்டா பிரிச்சுட்டேன். அவங்க நிறைய அரசியல் பர்சனாலிட்டிஸ், அரசியல் தலைவர் சொன்னாங்க. எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி. யாராவது ஒருத்தர் மட்டும் காமராஜர் சொன்னாங்க. நல்லவங்களை ப்ரொனவுன்ஸ் பண்றது ரொம்ப கடினம். காமராஜர் சொன்னாங்க.
இந்த பக்கம் புத்தர், எஸ் வளரலாம், இவங்கெல்லாம் இதெல்லாம் இந்த பக்கம் இருக்கிறாங்க. அதே ஆசிரியர்கள்ட்ட கேட்டேன், இந்த ரெண்டு பர்சனாலிட்டிஸ்க்கும் இங்க ஒரு பர்சனாலிட்டிஸ் புத்தர் இயேசு இருக்கிறாங்க, இந்த பக்கம் பர்சனாலிட்டிஸ் எம்ஜிஆர் கருணாநிதி இவங்கெல்லாம் இந்த பக்கம் இருக்கிறாங்க, இவர்களுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்டேன். ஆசிரியர்கள் கேட்டேன். பல காரணங்களை சொன்னாங்க, அது ஒண்ணுமே பொருந்தல. கடைசி நானே சொன்னேன், இந்த புத்தர் இயேசு இருக்காங்க பாத்தீங்களா, இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா சமுதாயத்திற்கு கொடுத்தார்கள், சமுதாயத்திற்கு கொடுத்தார்கள். மற்றவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். அது ஒரு சில விதிவிலக்கு எல்லாரையும் சொல்ல மாட்டேன், எல்லா இடத்திலும் சொல்ல முடியும். இவர்கள் சமுதாயத்திற்கு கொடுத்தார்கள். குருமார்கள் நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். நீங்க குருவை நினையுங்கள், அவர்கள் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். வழிகாட்டுதல் இருந்து கொண்டே இருக்கும். குருவின் நினைவு உங்களை உயர்த்தி கொண்டே இருக்கும். குருவின் நினைவில் இருந்து கொண்டே இருங்கள், நீங்கள் நல்வழிப்பட்டு கொண்டே இருப்பீர்கள். அதுதான் குருவினுடைய மேன்மை. அதனால நம்மளுடைய வாழ்விற்கு குருவினுடைய நிலை என்பது மிகவும் அவசியம். நல்வாழ்வு பெற குருவின் நினைவோடு வாழுங்கள், வணங்கிக் கொண்டே இருங்கள், அவருடைய ஆற்றலை பெற்றுக்கொண்டே இருங்கள். அது உங்களுடைய வாழ்வை வளமாக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நிறைவு செய்வோம்.